ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் மதுரை மட்டன் சுக்கா ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரசரமாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு, மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாமே சேர்த்திட்டு தண்ணி இந்த மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா போதும். இது குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மட்டன் 4 to 5 விசில் நம்ம விட்டுருந்தோம். இப்போ விசில் நல்லா அடங்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. கடாயில் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அடுத்து பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு பச்சை மிளகாயோடைய அந்த ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப காரசாரமான ஒரு டிஷ்ஷு. அதில் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பெப்பர் தூள், சீரகத்தூள், மசாலா எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி மட்டன் எல்லாமே சேர்த்தியாச்சு. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ட்ரையாக வேணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மட்டன் மசாலா, கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு 5 செகண்ட் மட்டும் இந்த மசாலா வேகிற அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஃபைனலாக நல்லா காரசாரமான மதுரை ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. டாடா.